ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 30வது வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஆமேன். விசுவாசத்தினால் சத்துருவின் கோட்டைகள் இடிந்து விழும். ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாசிச்சோன்னா எந்த சத்துருவின் கோட்டைகளும் இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தினால் இடிந்து விழும். உங்களுடைய விசுவாசத்தினால் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருவின் கோட்டைகளும் இடிந்து விழும். ஆமேன். எரிகோ கோட்டை என்பது ஒரு சத்துருவின் கோட்டைகளை குறிக்கிறது. அந்த சத்துருவின் கோட்டைகள் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் எரிகோ போன்ற சத்துருவின் கோட்டைகள் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கலாம். பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள் எரிகோ போல உங்களுக்கு மதிலாய் நிற்கலாம். இந்த எரிகோ மதில் ஒரு தடையாய் இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு தடையாய் எரிகோ போன்ற மதில்கள் இன்றைக்கு உங்களுக்கு முட்டுக்கட்டையாய் பிரச்சனையாய் இருக்கலாம். நீங்கள் விசுவாசிச்சா அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழும். ஆமேன். விசுவாசித்தால் எல்லாம் கூடும். அந்த அதிகாரத்தில் நான் வாசிப்போம் என்றால் 6:10 யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்கிறார், நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஆர்ப்பரியாதீங்க, உங்கள் வாயினால் சத்தமிடாமல் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆனாலும் நான் ஆர்ப்பரியுங்கள் என்று நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். 6 நாள் அமைதியாக அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வரணும். 7வது நாள் கர்த்தர் சொன்ன உடனே அவங்க என்ன செய்யணும், கர்த்தரை ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே யோசுவா ஜனங்களுக்கு சொல்கிறாரே. அதே போல் 16வது வசனத்தில் வாசிப்பிருக்கிறார், 7ஆம் நாள் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னார். ஆர்ப்பரித்த உடனே அந்த எரிகோ கோட்டை என்ன செய்தது, இடிந்து விழுந்தது. கர்த்தர் என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார் பட்டணத்தை, அந்த எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட நம் வாழ்க்கையில் இருக்கிற அந்த எரிகோ போன்ற கோட்டைகளை நாம் விசுவாசத்தினால், துதியினால் தகர்த்தெறிய முடியும். நாம் விசுவாசித்தா முடியும். அன்றைக்கு அந்த ஜனங்கள் கேட்டிருக்கலாம், அது எப்படி எவ்வளோ பெரிய கோட்டை, அந்த கோட்டையை குறித்து நாம் சொல்லப்படுறதை பார்த்தா எத்தனையோ ரதங்களை பூட்டி அதில் போக விட முடியுமா, அவ்வளவு அகலமானதான். அப்படிப்பட்ட கோட்டை அவ்வளோ ஸ்ட்ராங்கானது, அவ்வளோ உயரமானது. அந்த கோட்டை எப்படி நம்ம இவ்வளோ பேர் போய் இடித்தாலும் இடிக்க முடியாததை துதினால் இடிந்து விட முடியுமான்னு கேட்டிருக்கலாம். ஆனால் யாரும் அப்படி கேட்கல. என்ன செஞ்சாங்க, சொன்னதை விசுவாசித்தாங்க. துதிப்போம், ஆர்ப்பரிப்போம், இடிந்து விழும் என்று சொல்லி பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லவில்லை, துதிக்க சொன்னார். இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் இருக்கிற அந்த எரிகோ கோட்டை போன்ற பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் இருந்து இடிந்து தரைமட்டமாய் நாம் விழ வேண்டும் என்றால், சத்துருவின் காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், அந்த மதிலை, அந்த பட்டணத்தை அவங்க பிடித்தாங்களாம். இன்றைக்கு நிறைய ஆசீர்வாதத்தை நாம் பிடித்து கொள்ளாதபடி தடையாயிருப்பது இந்த பிசாசு. அப்படி அந்த கோட்டை போன்ற எரிகோ கோட்டை போன்ற அந்த தடைகள், அந்த தடையை நாம் நொறுக்கிவிட்டோம் என்றால், அந்த ஜனங்கள் பட்டணத்தை பிடித்தது போல நாம் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பிடித்து கொள்ள முடியும். இந்த தடையில் நாம் ஜெயிக்க வேண்டும். அதுக்கு விசுவாசமும் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரிக்கணும். இந்த 2 காரியமும் இருக்கணும். துதித்து ஆர்ப்பரிக்க சொன்ன உடனே ஆர்ப்பரித்தாங்க. நாமும் கூட எப்பொழுதும் கர்த்தரை துதித்து நாம் ஆர்ப்பரிப்போம் என்றால், நம் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு செஞ்சோன்னா கட்டாயம் உங்களுக்கு எதிராக இருக்கிற எரிகோ கோட்டை இந்த நாளில் இடிந்து விழும். விசுவாசித்தால் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் என்று சொல்லும்போது இந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். எந்த சத்துருவின் கோட்டையாக இருக்கலாம், உங்களுக்கு எதிராய் உங்களை சுற்றிலும் ஜனங்கள் உங்களுக்கு எதிராய் முறுமுறுத்து பெரிய காரியங்களை செய்யலாம். சத்துருக்கள் எழும்பலாம். பிசாஸ் என்கிற சத்துரு எழும்பலாம். நோய் என்கிற சத்துரு, வறுமை, தரித்திரம் என்கிற சத்துரு, கடன்பாரம் என்கிற சத்துரு மதில் போல் இருக்கலாம். நீங்கள் எதற்கும் கவலைப்படாதபடி அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி அவர் மேல் விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, துதித்து ஆர்ப்பரித்து நீங்கள் விசுவாசத்தோடு காணப்படும் போது கர்த்தர் அந்த எரிகோ கோட்டையை உங்களுக்கு முன்னில்லாதபடி சுக்குநூறாய் தகர்த்தெறிய அவர் வல்லவர். ஆகவே இந்த வேளையிலும் நான் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ கோட்டை போன்ற எல்லா பிரச்சனைகளும் இந்த நாளில் சுக்குநூறாய் தரை மட்டும் அப்பா தகர்ந்தொழியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவே, அதற்கான விசுவாசத்தை தாங்க. அது இடிந்து விழும்படியான விசுவாசம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது, அதனால் அது இடிந்து விழுந்தது. அந்த விசுவாசம் இந்த நாளில் ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் தகப்பனே. அந்த விசுவாசத்தை கொடுத்து உம்மை ஆர்ப்பரித்து துதியினால் நாங்கள்
எல்லாவற்றையும் ஜெயிக்க, எல்லா எரிகோ கோட்டையும் நாங்கள் இடித்து தரைமட்டமாக்க இந்த நாளில் கிருபை செய்யுங்க. அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அது எங்களுடைய கையில் இருக்கிறது அப்பா. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எடுத்து எழும்பி ஜெயிக்க நீர் இந்த நாளில் கிருபை செய்யுங்க. முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன்.